இப்போ நம்ம காலில் புண்ணு இருக்கிறத பற்றி போன வீடியோவில் பேசணும். இதில் 3 விதமான மெக்கானிசம். ஃபர்ஸ்ட் விஷயம், காலில் நியூரோபதி, நரம்பு பிரச்சனை. இந்த நியூரோபதி இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த ப்ரெஷர், அழுத்தம் கொடுக்கறது தெரியாது. அடுத்து இன்னொரு மெக்கானிசம்னா ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டத்தில் ப்ராப்ளம். இது என்ன ஆகுதுன்னா, அதாவது வேர்வை சுரப்பிகள், கால்களில் பார்த்தீங்கன்னா வேர்வை சுரப்பிகள்லாம் இந்த ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம் பாதிப்படைகிறதுனால வேர்வை சுரப்பிகள்லாம் போய் முடி கொட்டி போய் அந்த இடத்துல ரொம்ப ட்ரை ஆயிடும். நிறைய பேர் சக்கரை பேஷண்ட் கால்களை பார்க்கலாம், நல்லா வெடிச்சிருக்கும், பழமா வெடிச்சிருக்கும், ட்ரையா இருக்கும், போட்டு சொரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. ட்ரை ஆயிடுச்சு, அவங்களுக்கு அரிக்குதுன்னு சொரிப்பாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா அவங்க கால் மழன்னு இருக்கும், காலில் எந்த ஒரு சின்ன ரோம கால்கள் கூட இருக்கும். இது கேலஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு வழிபடும். அடுத்து 3வதா இருக்கக்கூடியது, அதாவது ரத்த ஓட்டம் சரியா போகாது. இதுவும் என்ன ஆகும்னா, ரத்த ஓட்டம் ஏற்கனவே இப்படி அழுத்தி ரத்த ஓட்டம் குறையுது, ரத்த ஓட்டமே வர்றதே குறைவாயிருதுன்னா இந்த கேலஸ் 6 மாசத்துல ஃபார்ம் ஆக வேண்டியது ஒரே ஒரு 6-7 வாரங்கள்ல ஃபார்ம் ஆகிடும் அவங்களுக்கு.